ஸ்டாலின் அழைக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை அதிகரிச்சது திமுக அரசு தான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினது திமுக அரசு தான். ஆதிதிராவிட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தினவர் தலைவர் கலைஞர் தான். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் தான். சிறுபான்மையினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதை வழங்கினது திமுக அரசு தான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது கலைஞர் பாணி. சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இது இந்த ஸ்டாலின் பாணி. I think this year you forgot in Tiruvallur because there are no elections in Tamil Nadu. Idipare illada Emara mannan kedupar illanum kedum. Yes, I am translating because of course you did not make the attempt to learn any South Indian language. You only want to impose Hindi on us. தெரியலையே தமிழ்ல சொல்ல இங்கிலீஷ் தெரியல. நீங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலன்னா நாங்க என்ன பண்றது? சற்று நேரத்திற்கு முன்னால் தான் அமைச்சர் பெருமகன் எழுந்து நீங்க பேசும்பொழுது நாங்க அமைதியா இருக்கோம், அதனால நாங்க பேசுறப்ப நீங்க அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த வாக்குறுதியும் காத்துல விட்டா நாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது வெங்காய விலை குறைஞ்சிருக்கு, தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலயும் 3 வேளையும் சட்னி அரைச்சு சாப்பிட முடியுமா? It's difficult to understand. I know that you can speak English very well and my question was also in English. நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். காவி அடிக்கிற பாவிகளை தாவி ஓட விடு ஸ்டாலின் குரல். காலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். இந்த தேர்தல் என்பது 2வது சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். காரணம், பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நம்மை பிரித்து ஆள நினைக்கிறார்கள். 15 லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் சேர்த்து நான் கொண்டு வந்து இங்க 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் போடுறேன்னு சொன்னாரே, அது என்னாச்சு? கருப்பு பணம் இல்லையா? பொய் சொன்னீங்களா அப்படின்னு கேளுங்க. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னு கொடுத்தாரா? கேஸ் சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போச்சு. இந்த தேர்தலிலே ஒன்றியத்திலே நம்முடைய ஆட்சி வந்தவுடன், இந்திய கூட்டணி ஆட்சி அங்கே உருவானவுடன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன? 500 ரூபாய். உதயசூரியனுக்கு எந்த கையை காட்டுறோமோ அதே கையெல்லாம் 500. பெட்ரோல் விலை 75, டீசல் விலை 65 குறைக்கப்படும். டோல்கேட், அந்த டோல்கேட் எல்லாம் மூடப்படும். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். முதலமைச்சர் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு பஸ்ல கட்டணம் கிடையாது, விடியல் பயணம் என்று. அதையும் நிறைவேற்றி காட்டிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி மக்களுக்கான எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதில்லை. பிஜேபி கொண்டு வந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சிஏஏ, தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வந்த லேபர் கோட் லாஸ், இது அத்தனைக்கும் ஆதரவு அளித்து வெற்றி பெற செய்தது அதிமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மறவாதீர்கள். உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சென்று வாக்கு சேகரித்தார். அங்கு திரண்டிருந்த மக்கள் எங்கள் மத்தியில் சிறிது நேரம் பேசிவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று அன்புடன் கோரிக்கை வைத்தனர். மக்களின் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அவர் அவர்கள் மத்தியில் சிறிது நேரம் உரையாற்றி அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். நிச்சயமா தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியும், நிச்சயமா நிறைவேற்றி தரேன். சரியா? களுக்கு தேவையான ஹாக்கி ஸ்டிக் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகில் லிங்கம்பட்டியில் 54 ஏக்கர் பரப்பளவில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் சிட்கோ தொழிற்பேட்டை. தூத்துக்குடியின் முன்னேற்றத்திற்கு ஆதரிப்பீர் கனிமொழி கருணாநிதி. ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா? நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளை அம்மனமாக்கி நாட்டையே தலகுனிய வச்சாங்களே அவங்களுக்கா? இல்ல கார்ப்பரேட் கைக்கூலியா மாறி பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு கொண்டாங்களே அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கா? நாட்டை ஆள்ற தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டுல அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கிறேன். யாருக்கு ஏன் ஓட்டு போட போறீங்க? திமுக கூட்டணி. திமுக தான் வரணும். திமுக தான் திமுக தான். திமுக. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், திமுக தான் ஜெயிக்கும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். உதய சூரியன் உதிக்கணும், நம் உரிமை வாழ்வு மலரணும். இதய தெய்வமா மண்ணா கண்ட லட்சிய கனவுகள் பலிக்கணும். இதய தெய்வமா மண்ணா கண்ட லட்சிய கனவுகள் பலிக்கணும். உதய சூரியன் உதிக்கணும், நம் உரிமை வாழ்வு